ஃபர்ஸ்ட் ரவுண்டு தோத்துட்டோம், நார்மலாக முடிஞ்சிருச்சுங்க. 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாங்காக தெரியுது. ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடாமல் இன்னைக்கு திடீர்னு போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு தெரிலங்க. ஒரு வீடியோ தான் போட்டேன், சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக அடி மேலே அடி வாங்கிட்டேன் ஒத்த வீடியோவில். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பொறுமையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பக்குன்னு தெரிலங்க, இது ஃப்ரீ ஃபயரான பக் ஃபயரான்னு தெரியல. எனக்கு அப்போயே தெரிஞ்சு இந்த மாதிரி வந்தால் நம்ம ஓட முடியாது, கீழெல்லாம் பொத்துக்கிட்டு போவோம்னு நினச்ச மாதிரியே ஓடினாங்க. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுங்க. இது ஓப்பன் ஆனாலும் பட்டுனே அந்த பக்கம் கீழே போய் குதிச்சிடுவேன். எனக்கே ஷாக்கு, என்னடா திடீர்னு இப்படி வருது, இது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, அந்த ட்ரிக் எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ட்விஸ்ட் என்னன்னா கீழே குதிச்சுவிட்டேன், குதிச்சுட்டு மறுபடியும் மேலே ஏறும்போது தான் எனக்கு சரியான சம்பவம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறேங்க. இத்தனை நாள் வீடியோ சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஜம்ப் பண்ணி கீழே வந்துட்டேன். சரி எனிமையை அடிக்கவாது முடியுதான்னு பார்த்தா எங்கடா எனிமையை அடிச்சிடணும்னு பார்த்தா எனிமையை அடிக்கவும் முடியலை. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா, இந்த ரவுண்டோட எனக்கு அரினாக்காரன் வெளில அனுப்பி விட்டான். மூடிட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை விட்டு வெளில அனுப்பி விட்டாங்க. நானும் அவனை சுட்டேன், அவன் மேலே புல்லட்லாம் பிடிக்குது, ஆனால் அவன் சாக மாட்டேங்கிறான். இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது காட்டல. இதோட படக்குன்னு எனக்கு அரினாக்காரன் அப்படியே வெளில கொண்டு போயிட்டாங்க.